எல்லாரும் ரேட்டிங் போடுறாங்க, நீங்க டென்டல் ரேட்டிங் போடலையா டாக்டர்னு என் பேஷண்ட்ஸ் கேட்டாங்க. நம்ம ஸ்டைல்ல ஒரு ரேட்டிங்கை போட்டு விட்டுடலாமா? 10 அவுட் ஆஃப் 10 கொடுப்பாங்க. ஒரு ஃபுட் பார்ட்டிகளை வெளியில வைக்கிறோம், நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி கெட்டு போகுமோ, உங்க பல் இடுக்குகள் இருக்க சாப்பாடு பொருளை சரியா கிளீன் பண்ணாம இருக்கும் போது ஸ்பாயில் ஆகி கம் இன்ஃபெக்ஷன், டூத் பீக்கேவை காஸ் பண்ணும். இதுக்கு மேலேயும் நான் ஒரு தடவை தான் ப்ரஷ் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. 2 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாங்க. சிம்டம்ஸை கண்ட்ரோல் பண்ண வேணா யூஸ் பண்ணலாம். கம் இன்ஃபெக்ஷனை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு மவுத் வாஷோ ஆயின்மெண்ட்டோ போடுறதுல ஒரு யூஸும் இல்லை. உள்ள இருக்கிற கம் இன்ஃபெக்ஷனுக்கான ட்ரீட்மெண்ட்டை தான் பண்ணணும். 0 அவுட் ஆஃப் 10. மந்த்லி நியூ பிரஷ் மாத்திட்டு இருந்தீங்கன்னா உங்க பல்லு எல்லாமே தேஞ்சு போயிடும். 3 months ஒன்ஸ் இல்லைன்னா உங்க பிரிஸ்டல்ஸ் ஃபிளேர் ஆகும்போது நியூ பிரஷ் சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். அதுவே சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. அகெயின் 0 அவுட் ஆஃப் 10. 70 வயசுல ஒரு பேஷண்ட் வந்து இப்பதான் டாக்டர் நான் ஃபர்ஸ்ட் டைம் டென்டல் விசிட்டே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்ப இருந்த உணவு முறை பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற. இப்போ கண்டிப்பா 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்கு ஒரு தடையாவது உங்க டென்டிஸ்ட் கிட்ட வந்து செக் பண்ணணும். 3 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாங்க. ஒரிஜினல் ஆலிவ் ஆயில் இல்லைன்னா சீசேம் ஆயில யூஸ் பண்ணி ஆயில் கூலிங் பண்ணும்போது பாக்டீரியல் குரோத்தை கம்மி பண்ணும். ஆனா பிரஷிங்க்கு இது கண்டிப்பா ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. மார்னிங் அண்ட் நைட் பிரஷிங் கம்பல்சரி.